Hello, hi, welcome back to our YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹேர் மாய்ஸ்சரைசிங் வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு வந்து ரெண்டு ஆயில் நான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ஆலிவ் ஆயில். எந்த பிராண்ட் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா மார்க்கெட்லயுமே உங்களுக்கு அவேலபிளா இருக்கும். என்னோட ஹேருக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுடைய ஹேர் லெந்த் வந்து அதிகமா இருந்துச்சுனா நீங்க 4 ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது கூட பாத்தீங்கன்னா 2 விட்டமின் இ கேப்சூல் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க அதுக்கு மேல போக வேணாம். சோ எவ்வளவு ஹேர் லெந்தா இருந்தாலும் 2 விட்டமின் இ போதும். ஸோ இந்த ரெண்டு ஆயிலுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டபுள் பாய்லர் மெத்தடில் வந்து நம்ம லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். டேரெக்டாக ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டபுள் பாய்லர் மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எப்படி டபுள் பாயிலிங் பண்ணணுங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும். அதாவது நீங்கள் ஆயில் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதுக்கு மேலே வந்து இந்த ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ மார்னிங் வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சதுக்கப்புறமா நைட்டு வந்து நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்ட்டிஷன் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களோட எல்லா ஹேர்லேயுமே வந்து ஈவனாக அப்ளை ஆகும். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இது சென்டர்லலாம் வந்து உங்களுக்கு ஈவனாக அப்ளை ஆகவே ஆகாது. ஸோ அதனால் நான் 2 சைடாக ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு லேயர் பை லேயராக வந்து நான் ஹேரில் நல்லா மசாஜ் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஆலிவ் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா வார்ம் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஹேர் வந்து நல்லா டீப்பாகவே கண்டிஷனர் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஒரு மிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது விட்டமின் இ கேப்சூல் ப்ளஸ் ஆலிவ் ஆயிலோட மிக்ஸ் வந்து உங்களோட ஹேருக்கு ஒரு நேச்சுரலான ஷைன் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரிஸினஸை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ஸ்ப்ளிட்டன்ஸையும் ரிமூவ் பண்ணும். ஸோ அப்ளை பண்ணுறப்ப உங்களுடைய ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ராப்பராக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஹேர் வந்து நல்லா சேஃபாக இருக்கும். ஸோ மேலும் மேலும் உங்களுக்கு வந்து ஹேர் பிரேக்கேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த ஆயில் வந்து உங்களுடைய ஹேர் எலாஸ்டிசிட்டியை நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ஈஸியாக பிரேக் ஆகாமல் வந்து நல்லா ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் உங்களுடைய ஹேரில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரை அண்ட் டேமேஜ்டு ஹேரை வந்து நல்லாவே ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சைடு வந்து ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு சைடுக்கு போயிடலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பை ஸ்ப்ளிட்டாக எடுத்து உங்களுடைய ஹேர் ஃபுல்லாமே வந்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஃபைனலாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு நல்ல டீப் மசாஜ் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த ஆலிவ் ஆயில் வந்து உங்களுடைய ஸ்கேல்ப் ஃபுல்லாக வந்து நல்லா இன்சர்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்கள் ஸ்கேல்ப்பில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லா கிளியர் ஆகும். இச்சினஸ் இருந்தாலும் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்க்கு இது நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ மசாஜ் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இன்வெர்ஷன் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் யாரெல்லாம் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இன்வெர்ஷன் மெத்தட் பண்ணுறதுனால உங்களுடைய ஹேரில் வந்து நல்ல ஒரு ஸ்கேல்ப்புக்கு ஒரு பிளட் ஃப்ளோ வந்து இருக்கிறதுனால ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பின்னிட்டு நல்லா மடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாமே நீங்கள் அப்படியே தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணுறப்ப ஒரு நல்ல மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா சீகக்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் கண்டிப்பாக கண்டிஷ்னர் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே காமிக்கிறேன்.
ஸோ ஹேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ஷைன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் நல்லா பவுன்ஸியாக இருந்த மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும், நல்ல ஒரு ஷைன் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதிலும் நிறைய வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் அதில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.